Good morning students. Today we are going to see the topic measurement. Okay, this is chapter 1 in 7th standard. See the topic volume of liquid. Last class நம்ம last video ல பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்னா how to measure irregular shaped object பார்த்திருக்கோம். பட் இப்போ என்ன பார்க்க போறோம்னா volume of liquid. Okay, so volume of liquid நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்? liquid வந்து என்ன? liquid means water, milk அது மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? liquidனு சொல்றோம். So இதுக்கு வால்யூம் இருக்கா? இருக்கு. Okay, liquid also occupy some space. Okay, so it's also have a volume. So அதோட வால்யூம் வந்து எப்படி மெஷர் பண்ணலாம்? இதுக்கு வந்து டெஃபினட் ஷேப் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் மாதிரி மெஷர் பண்ண முடியாது. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம்னா இந்த மெஷரிங் கண்டெய்னர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். மெஷரிங் கண்டெய்னர் ஓகேவா? யூஸ்வலாகவே நம்ம வந்து லிக்விட்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம்னா லிட்டர்ஸில் வந்து மெஷர் பண்ணுவோம். மெஷரிங் கண்டெய்னர் யூஸ்வலாகவே எப்படி இருக்குன்னா மில்லி லிட்டர்ஸில் மெஷர் பண்ணியிருப்பாங்க. நம்ம டீப்பாக வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ மில்லி லிட்டர்ஸில் தனித்தனியாக மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து 100 மில்லி லிட்டர். Next one is the 250 ml. Next one is the 500 ml. After 1 liter. Okay, 1 liter means 1000 milliliter. It's called 1 liter. Okay, 1000 milliliters தான் நம்ம என்ன சொல்றோம்னா 1 liters அப்படின்னு சொல்றோம். யூசுவலாகவே நம்ம வால்யூம் அதோட யூனிட் என்ன சொல்றோம்னா கியூபிக் சென்டிமீட்டர். இப்போ நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் மெஷர் பண்ணுறோம். ஒரு ஆப்ஜெக்ட் மெஷர் பண்ணால் சென்டிமீட்டர் மெஷர் பண்ணுவோம். ஸோ இந்த வால்யூம் மெஷர் பண்ணுறதுனால கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா சிசி. Okay, so in terms of 1000 cc is called 1 liter. 1000 cc னா சொல்றோம் 1 liter அப்படினு சொல்றோம். இங்க நம்ம தனியா கொடுத்திருக்கோம் 1 liter equal to 1000 cc or centimeter cube is unit. Next 1000 ml equal to 1 liter. Okay, so அப்ப ரெண்டு ஈக்குவலா இருக்கு. 1000 ml equal to 1000 cc. So நம்ம வந்து இந்த மெஷர்மென்ட் இந்த லிக்விட வந்து நம்ம லிட்டர்ஸ் அண்ட் மில்லி லிட்டர் தான் மெஷர் பண்ண முடியுமானா இல்ல. எக்ஸ்ட்ராவும் இருக்கு. கேலன், ounce and quart. இந்த மாதிரி 3 இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகே, 1 gallon equal to 3785 milliliters. That means 3 liter 785 milliliters. Next 1 ounce equal to 30 milliliter. And next 1 quart equal to 1 liter. Next topic volume of irregularly shaped object. Okay, irregularly shaped object means like stone and some of the shapeless object தான் irregular shaped object. Okay, there is no formula to determine the volume of irregularly shaped object in the case of area. Okay. Such object volume can be determined using two things. One is the measuring cylinder and another one is the water. Okay, so this activity based on the measuring the irregularly shaped object. இந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? irregular shaped object எப்படி மெஷர் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? மெஷரிங் சிலிண்டர் வந்து எடுத்துறோம். சோ அதுல வந்து ஒரு வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து வாட்டர் லெவல் வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ண கூடாது. ஒரு சம் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஒரு 30 ml வச்சிருக்கோம். ஓகேவா? அந்த கேஸ் நான் சொல்றேன் V1. சோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் வந்து V1 equal to 30 ml. சோ நெக்ஸ்ட் அந்த கண்டெய்னர்ல என்ன பண்ண போறோம்னா ஒரு ஷேப்லெஸ் ஸ்டோன் ஒன்னு டைப் பண்ணி அதுக்குள்ள வச்சிருக்கோம். ஓகேவா? ஒரு த்ரெட்ல டைப் பண்ணி அதுக்குள்ள வச்சிருக்கோம். சோ இப்போ என்ன ஆகுதுன்னா வாட்டர் லெவல் வந்து லிட்டிலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த லெவல்ல இருந்து இந்த லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, the volume of stone is equal to rise in the volume of water. ஓகேவா? சோ இப்போ ஸ்டோன் நம்ம இங்க இன்சர்ட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் நான் சொல்றேன் V2. ஓகே, சோ டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஸ்டோனோட வால்யூம் V2 minus V1. சோ இதுதான் என்ன பண்றோம்? இந்த ஸ்டோனோட வால்யூம் நம்ம இதுதான் மெஷர் பண்ண முடியும். சோ நெக்ஸ்ட் டாபிக் டென்சிட்டி. Okay, what is the density? Density is the amount of substance contained in a body. ஓகேவா? ஒரு பொருள் இருக்கிற பருமன் தான் டென்சிட்டின்னு சொல்றோம். ஓகே, டென்சிட்டி வந்து அடர்த்தி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஓகே, சோ இப்போ கன்சிடர் இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம்னா டென்சிட்டினா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ கன்சிடர் வாட்டர் பீக்கர். ஒரு வாட்டர் பீக்கர்ல வாட்டர் ஃபில் பண்ணிருக்கோம். சோ இது ஒரு கார்க் ஒரு அயன் பால் ரெண்டுமே வந்து என்ன பண்றோம்? போர் பண்றோம். ஓகே, இப்போ கார்க் என்ன ஆகுதுன்னா அந்த வாட்டர் சர்ஃபேஸ்லயே ஃப்ளோட் அங்கேயே மிதக்கிட்டு இருக்கு. பட் இந்த அயன் பால் என்ன ஆயிட்டு இருக்குன்னா தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? இது வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கு, இது வெயிட் அதிகமா இருக்குன்னு சொல்றோம். பட் அதே எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு நல்ல வெயிட்டான வுட்டு அந்த காயின் எடுத்துக்கிறோம். 2 ரூபி காயின் எடுத்துக்கிறோம்னு வச்சுப்போம். ஸோ இங்க வந்து வுட் வந்து மேலேயே இருக்கு, காயின் வந்து உள்ள போயிடுச்சு, சிங்க் ஆயிடுச்சு. ஸோ அதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டென்சிட்டி. ஓகேவா? ஸோ density என்னன்னு பார்க்கிறோம். density of a substance is defined as the
mass of the substance contained in unit volume. Okay, so இந்த woodல வந்து அடர்த்தி கம்மியா இருக்கு, mass of the substance கம்மியா இருக்கு, coinல வந்து அதிகமா இருக்கு. அந்த ரீசன்காக தான் wood வந்து மேலேயே float ஆயிட்டு இருக்கு, இது வந்து sink ஆயிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஃபார்முலா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா d is equal to m by v. Density is equal to mass per unit volume. ஓகே, ஒரு வால்யூம்ல இருக்கிற மாஸ் தான் என்ன சொல்றோம்னா டென்சிட்டின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அதோட SI யூனிட் வந்து கிலோகிராம் per மீட்டர் கியூப். ஸோ மாஸ் என்ன சொல்றோம் கிலோகிராம் பை வால்யூம்னா மீட்டர் கியூப். ஸோ அதோட யூனிட் என்ன சொல்றோம் கிலோகிராம் per மீட்டர் கியூப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் டென்சிட்டி ஆஃப் சம் காமன் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ எல்லா சப்ஸ்டன்ஸ்க்குமே டென்சிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் ஸ்டேட்ல பார்த்தா ஏர் உடைய டென்சிட்டி 1.2 கிலோகிராம் per மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் லிக்விட் பார்த்தா கெரோசின், வாட்டர் அண்ட் மெர்க்குரி. கெரோசின் லெவல் 800 கிலோகிராம் per மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் வாட்டர் 1000 கிலோகிராம் per மீட்டர் கியூப். மெர்க்குரி 13600. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் வேல்யூ. இது யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சாலிட் ஸ்டேட்ஸ்ல என்ன இருக்குன்னா wood, அலுமினியம், அயன், காப்பர், சில்வர், கோல்டு. இதோட லெவல் ஃபர்ஸ்ட் ஒன்று wood லெவல் வந்து 770 கிலோகிராம் per meter cube. Next aluminium 2700, iron 7800, copper 8900, and silver 10500, gold 19300 kilogram per meter cube. So இந்த values வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம மெமரி பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் மாஸ், டென்சிட்டி அண்ட் வால்யூம். ஓகே, நம்ம புக்லேயே வந்து இந்த ட்ரையாங்கல் கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம டென்சிட்டி, மாஸ், வால்யூமோட ஃபார்முலா வந்து ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டென்சிட்டி ஃபார்முலா வேணும். டென்சிட்டி வேணும்னா என்ன பண்ணலாம்? மாஸ் பர் வால்யூம், டிவைடட் சிம்பிள், இது வந்து மல்டிபிள் சிம்பிள். ஸோ மாஸ் பர் வால்யூம், மாஸ் பர் வால்யூம். ஓகே, சப்போஸ் மாஸ் வேணும், மாஸ் வேணும்னா என்ன இருக்கு? இது ரிமைனிங் டேர்ம் டென்சிட்டியும் வால்யூமும் இருக்கு. அப்போ டென்சிட்டி into volume. Okay, next volume வேணும். வால்யூம் வேணும்னா என்ன பண்ணலாம்? mass per density, remaining term இது இருக்கு, mass per density. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா some problems பார்க்க போறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 1.4. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் இது பேஸ் பண்ணியிருக்குன்னா டென்சிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாலிட் ஆஃப் சிலிண்டர் மாஸ் வந்து 280 kg. ஒரு சிலிண்டரோட கேஜ் வந்து 280. ஓகே, 280 kg. அந்த ஒரு வால்யூம் எவ்வளோ இருக்குன்னா வால்யூம் வந்து 4 மீட்டர். இதோட ஹோல் வால்யூம் வந்து 4 மீட்டர் கியூப். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். டென்சிட்டி ஈக்குவல் டு எதோட டென்சிட்டி? சிலிண்டர். டென்சிட்டி ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். ஓகே, மாஸ் ஆஃப் சிலிண்டர் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஓகே, mass of cylinder is the 280 kg. 280 kg by volume of the cylinder 4 meter cube. Okay, அப்போ 4 7s are 28. அப்போ டோட்டலா 70 kg by meter cube. Okay, so next problem number 1.5. Okay, a box is made up of iron and it has volume of 125 centimeter cube. Find the mass of the object. Okay, density of iron is 7.8 centimeter cube. So density என்றது நான் சொல்றேன் 7.8 and volume வந்து 125 centimeter cube. நமக்கு ஆல்ரெடி டென்சிட்டி ஃபார்முலா தெரியுமா? டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஓகே, சப்போஸ் நமக்கு மாஸ் வேல்யூ வேணும்னா வால்யூம் into density. Okay, the volume value included. So volume into density. So next volume value 125 into density 7.8. So 8 5s are 40
0 remaining 4. 8 2s are 16 plus 4 20 remaining 2. 8 1s are 8 plus 2 10. Okay wow. So next is 7 5s are 35 remaining 3. 7 2s are 14 plus 3 17 remaining 1. 7 1s are 7 remaining 1 8. Okay, next 0 5 and 7 8 1 9. Okay, point point வச்சிட்டோம். So total 975 gram. So our mass எவ்வளவு இருக்கு 975 gram இருக்கு. ஓகேவா? Next topic, measuring larger distance. Okay, normally we use centimeter, meter and kilometer to express the distance that we measure in our day-to-day life. நம்ம நார்மல் லைஃப்பில் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்காக சென்டிமீட்டர், மீட்டர் அண்ட் கிலோமீட்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? பட் ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் ஆஸ்ட்ரோனமர்ஸ் நீட் டு மெஷர் வெரி லாங் டிஸ்டன்ஸ் such as the distance between the earth and stars or the distance between two stars. To express the distances, we shall learn about two such units, okay, are given by astronomical unit and light year. Okay, space research astronomers வந்து மெஷர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வெரி லாங் டிஸ்டன்ஸ். அது என்னென்ன டிஸ்டன்ஸ்னால், ஒரு ஸ்டார்க்கும் எர்த்க்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு மெஷர் பண்ணுறது, அப்புறம் ஒரு ஸ்டார்க்கு இன்னொரு ஸ்டார்க்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு மெஷர் பண்ணுறது. இது நார்மலாகவே நம்மளால் கிலோமீட்டராலேயோ மீட்டராலேயோ சென்டிமீட்டராலேயோ மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு 2 ஸ்பெஷல் யூனிட்ஸ் தான் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர். ஓகே, இது 2 யூனிட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணலாம். First one is the astronomical unit. We all know that the earth revolves around the sun in elliptical orbit. ஓகேவா? எர்த் வந்து சன் எப்படி இருக்குன்னா ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம 2 பொசிஷன் பார்க்கலாம். ஒன் இஸ் த பெரிலியன் பொசிஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் த அப்பீலியன் பொசிஷன். இப்போது பெரிலியன் பொசிஷன் என்னென்னா, எர்த் வந்து சன்னுக்கு கொஞ்சம் நியராக இருக்கும். ஓகே, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே இந்த அப்பீலியன் பொசிஷன் என்னென்னா லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேவா? Hence the distance between the sun and the earth varies every day. When the earth is in the perihelion position, the position when the distance between the earth and sun is short. Okay, perihelion position நான் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி ஷார்ட்டாக இருக்குது. The distance between the earth and sun is about 147.1 million kilometers. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 147.1 மில்லியன் கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து அப்பீலியன் பொசிஷன் பார்க்குறோம். அதோடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னா, when the distance between the earth and sun is largest distance. So largest distance, the distance is 152.1 million kilometers. So இதோட ஆவரேஜ் நம்ம எடுத்தோம்னா என்ன வரும்னா 149.6 வரும். ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ வரும் 149.6 million kilometers. Okay, this average distance is taken as 1 astronomical unit. நம்ம இதை தான் என்ன சொல்கிறோன்னா 1 astronomical unit அப்படின்னு சொல்கிறோம். Next, Neptune is the 30 astronomical unit away from the sun. ஓகேவா? அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? இப்போ 30 astronomical unit. 1 astronomical unit வந்து 149.6 million kilometer. அப்படின்னா இன்ட்டு இது கூட 30 போட்டால் எவ்வளோ வரும்? அவ்வளோ டிஸ்டன்ஸில் நெப்டியூன் வந்து லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது. எது கூட கம்பேர் பண்ணி? சன் கூட. ஓகேவா? இட் மீன்ஸ் இட் இஸ் வெரி 30 times further than the earth. ஓகே, எர்த்தோடைய அது 30 மடங்கு தள்ளி இருக்குது. ஸோ 1 astronomical unit நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, 1 astronomical unit is defined as the average distance between the earth and the sun. Okay, it's very important question. And 1 AU is equal to 149.6 million kilometers. ஃபஸ்ட்டு ஒன் வந்து மில்லியன் கிலோமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்று கிலோமீட்டர்ஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் 149.6 into 10⁶ கிலோமீட்டர்னு. நெக்ஸ்ட் நம்ம அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் 1.496 into 10⁻11 மீட்டர். ஓகேவா? மில்லியனோட வேல்யூ 10⁶. நெக்ஸ்ட் அகைன் கிலோமீட்டரோட வேல்யூ 10⁻3. ஸோ இது நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 10⁻11 மீட்டர்ஸ்னு வந்திருக்கு. இதுதான் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட். சிம்பிளாக இப்போ ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் நான் என்ன சொல்கிறேன்னா, சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னு சொல்கிறோம். 2 பொசிஷன் பார்க்குறோம். ஒன் இஸ் த பெரிலியன் பொசிஷன். இது வந்து சன்னுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது. அண்ட் இது வந்து அப்பீலியன் பொசிஷன். இது சன்னுக்கு லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ 2 டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு இதோடைய ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் கிடைக்குது. அதுதான் 1.496 into 10⁻11 மீட்டர்.
This is the one astronomical unit and very important one. Next topic, light year. The nearest star to our solar system is Proxima Centauri. ஓகேவா, ப்ராக்சிமா சென்டாரி அப்படின்ற ஸ்டார் தான் நம்ம சோலார் சிஸ்டம்ஸ்க்கு நியரில் இருக்குது. இட் இஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2,68,770 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோன்னா நிறைய டிஜிட்டில் மெஷர் பண்ணுறோம். இது வந்து கொஞ்சம் அன்வைல்டியாக இருக்குது. ஓகே, we can note here that using AU for measuring distance of stars would be unwieldy. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. therefore astronomers use a special unit called light year. ஸோ நம்ம வந்து சிம்பிளாக மெஷர் பண்ணுறதுக்கு லைட் இயர் அப்படின்ற கான்செப்டை நம்ம ஆஸ்ட்ரோனமர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் மெஷரிங் த டிஸ்டன்ஸ் டீப் ஸ்பேஸ், அது வந்து எவ்வளோ லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் கேலக்ஸி டு கேலக்ஸி எவ்வளோ தூரம்னாலும் மெஷர் பண்ண முடியும் லைட் இயரில். we have learned that speed of light in vacuum 3 × 10⁸ மீட்டர் per second. ஓகே, லைட்டோட ட்ராவல் எப்படி இருக்குன்னா பர் செகண்ட்க்கு 3 × 10⁸ மீட்டர் per second. ஸோ 30 க்ரூஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டில் இருக்குது ஒரு செகண்டுக்கு லைட்டோட ட்ராவல். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 1 இயருக்கு லைட்டோட ட்ராவல் எப்படி ட்ராவல் ஆகும்னு பார்த்தோம்னா 1 இயருக்கு 365 days and 24 hours and 60 minutes and 60 seconds. ஸோ நம்ம டோட்டலாக மல்டிபிள் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வரும் 3.153 × 10⁷ செகண்ட்ஸு. ஸோ நம்ம லைட் இயர் கால்குலேட் பண்ணணும்னா 1 இயருக்கு இந்த வேல்யூ அண்டு இந்த லைட்டோடைய ஸ்பீடு 3 × 10⁸. ஸோ இது ரெண்டும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 9.46 × 10⁻15 மீட்டர். ஓகேவா, திஸ் இஸ் நவ் 1 லைட் இயர், ஒரு ஆண்டு. ஓகேவா, லைட் இயர் மீன்ஸ் ஒரு ஒளி ஆண்டுன்னு சொல்லுவோம். 9.46 × 10⁻15 மீட்டர். இதை நம்ம சொல்கிறோன்னா 1 லைட் இயர். 1 light year is defined as the distance traveled by light in vacuum during the period of 1 year. ஓகேவா, 1 இயருக்கு எவ்வளோ லைட் ட்ராவல் ஆகும்னு பார்க்குறது தான் லைட் இயர்னு சொல்கிறோம். அப்போ இதோட வேல்யூ என்ன, 9.46 × 10⁻15 மீட்டர். இதுதான் நான் சொல்கிறேன் 1 லைட் இயர். இஸ் a very important value. ஓகே, நெக்ஸ்ட் in terms of light year, Proxima Centauri is at 4.22 light years from Earth and solar system. ஓகே, நம்ம சோலார் சிஸ்டம்க்கு நியரில் இருக்கிறது தான் ப்ராக்சிமா சென்டாரி அப்படின்ற ஒரு ஸ்டார்ஸ். அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 4.22 லைட் இயர்ஸ். ஓகே, அதே நம்ம ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்டில் மெஷர் பண்ணுறப்போ எப்படி பண்ணோன்னா 2,68,770 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக மெஷர் பண்ணுறோம். பட் நம்ம லைட் இயரில் மெஷர் பண்ணுறப்போ சிம்பிளாக 4.22 லைட் இயர்ஸ் அப்படின்னு மெஷர் பண்ணுறோம். ஓகே, த எர்த் இஸ் லொக்கேட்டட் அபவுட் 25,000 லைட் இயர் அவே ஃப்ரம் த கேலக்டிக் சென்டர். நம்ம எர்த் வந்து சென்டர் ஆஃப் கேலக்ஸிலேருந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 25,000 லைட் இயரில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் த புக் பேக் எவாலுவேஷன். Choose the best answer. First one, which of the following derived units? Option A, mass and time, area, length. Which one is the derived unit? Area is the derived unit. Okay. Second one, which of the following is correct? 1 liter equal to 1000 cc equal to correct answer. Next, SI unit of density is kilogram per meter cube. Next one, 2 spheres have equal mass and volume in the ratio 2:1. The ratio of the density is 2:1. So, mass and volume equal இருக்கிறப்போ density equal இருக்குது. Light year is the unit of dash distance, time, density. Next, both length and time. It is unit distance. Okay. Next, fill in the blanks. First one, volume of irregular shape object is the answer is graphical method. ஓகே, ஸோ irregular shape மெஷர் பண்ணுறது நம்ம graphical மெத்தட் யூஸ் பண்ணுறோம். 1 cubic centimeter is equal to the 10⁶ cubic centimeter. Next, density of mercury is 13,600 kilogram per meter cube. Okay, in the answer. Next one, 1 astronomical unit is equal to the 1.496 × 10⁻11 meters. Fifth one, the area of leaf can be measured using a graphical method. Okay, this is the second Roman. Fill in the blanks. So next, true or false. First one, the region covered by the boundary of the plane figure is called its volume. It is false. Okay, so area is the covered volume. So first one is the false. Second one, volume of liquid can be found using measuring container. True. Volume of liquid நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோன்னா measuring jar or measuring containerல மெஷர் பண்ணுறோம். Third one, water is denser than kerosene. It is also true. ஓகேவா,
Fourth one, a ball of iron floats in mercury. True. Fifth one, a substance which contain less number of molecules per unit volume is said to be denser. ஓகேவா, மோர் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், டென்சர் சொல்கிறோம். ஸோ இட் இஸ் எ ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காலம் அண்ட் காலம் 2 ஏரியாவுடைய யூனிட் என்ன சொல்கிறோம், மீட்டர் ஸ்கொயர். ஃபஸ்ட் ஒன் 1. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்டன்ஸ் த லைட் இயர் 2. ஓகே, நெக்ஸ்ட்டு டென்சிட்டி is the kilogram per meter cube, so 3. Next one, volume is the measured meter cube, so option number 4. Next one, mass kg, this is the 5th one. So total ana solrom 24153. Next, area is the plane figure 1. Next one, length na rope, option 2. Next one, density is the gram per centimeter cube, option number 3. Next one, volume na solrona measuring jar, so இது வந்து 4, measuring jar 4. Next, amount of substance க்கு mass, so option number 5. So 3 4 5 1 3 4 5 2 1 is the answer. Okay va. Next, arrange the following in correct sequence. Okay, so 1 liter, 10 cc, 10 liter and 10 cc. Okay va. So cc means cubic centimeter. இது நம்ம கரெக்டாக நம்ம எப்படி பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒன்று 10 cc is the very low value. Second 100 cc is 2. Okay, third one 1 liter is third. Next fourth one 4th liter, 10 liter வந்து 4. So 1 10 cc, 2 100 cc, 3 1 liter, 4 10 liter, அந்த ஆர்டரில் எழுதணும். நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் த ஃபாலோயிங். இதில் வந்து செகண்ட் ஒன் வந்து காப்பர், அலுமினியம், கோல்டு, அயன் இருக்குது. இதில் வந்து அலுமினியம் ஃபஸ்ட் ஒன். ஓகே, செகண்ட் ஒன் அயன், தேர்ட் ஒன் காப்பர், ஃபோர்த் ஒன் அண்டு கோல்டு. ஓகேவா, டென்சிட்டி வச்சு நம்ம இதை மெஷர் பண்ணுறோம். நெக்ஸ்ட், யூஸ் த அனலாக் டு fill in the blanks. Okay, so area is the meter square. Next, volume is dash, then answer is the meter cube. Next, liquid is the liter. Okay, liquid நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம், லிட்டரில் மெஷர் பண்ணுறோம். ஸோ சாலிட் இஸ் த cubic meter. Okay, solid is 3 dimension object, so it is the cubic meter. Next, water is the kerosene. Okay, a liquid item. Next, iron வந்து aluminium. Okay, so answer is the iron and aluminium.